இப்போலாம் அதிகமாக தேங்காய் எண்ணெய் வச்சாலே யாரும் வைக்கிறது இல்லை, எல்லாம் கிராமத்து சைடு தான் வைப்பாங்க அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய்லாம் அதிகமாக வைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான் ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு ஃப்ரீயாக தான் ஹேரை விட்டுட்டு போகிறோம். எண்ணெய் தடவுனாலே ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுறோம். அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் டயத்தில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு தூங்கலாம், காலையில் தலைக்கு குளிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நானுமே அப்படி தான் தலையில் எண்ணெய் வச்சா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாக இருக்கும். காலேஜ் போகும்போது தான் நம்ம அப்படியே ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போவோமே, அதனால் நைட்டுக்கு வந்தோன்னே நல்லா எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் தலைக்கு குளிச்சுட்டு போவேன். சூப்பராக இருக்கும். போதும், எண்ணெய் வச்சாச்சு. தலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு நான் தலைக்கு தோட்டுறத வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. யாருக்கெல்லாம் லாங் ஹேர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, நல்லா வளரணும் ஆசைப்படுறீங்களோ, இது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹேரை போட்டு பிச்சு எடுக்காமல், சிக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும், நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? எண்ணெய் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு தலைக்கு குளிக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட விடலாம். ஓகேவா? பாய்.